ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பஸ்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, நம்ம பஸ்ஸோட முன் சீட்ல உட்காந்தாலும் சரி, பஸ்ஸோட கடைசி சீட்ல உட்காந்தாலும் சரி, டிக்கெட் ஃபேர் என்னவோ ஒண்ணுதான். ஆனா ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்டு கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ், இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோச்சஸ் இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம பேச போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல பயணிகள் ரயிலை பத்தி பேசிடுவோம். பயணிகள் ரயில்ல ஒரே டைப் ஆஃப் கோச்சஸ் தான் இருக்கும், அதாவது அன்ரிசர்வ்டு கோச்சஸ். பொதுவா பயணிகள் ரயிலினுடைய சர்வீஸ் தூரமானது 200 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பயணிக்கணுங்கிறவங்க இந்த பயணிகள் ரயிலை அழகா பயன்படுத்திக்கலாம். இது பகல்ல மட்டும்தான் இயங்கும். அதிகாலையில ஒரு 4-4:30 அவங்க சர்வீஸ் எடுத்தாங்க அப்படின்னா நைட்டு 10:30 முடிகிற மாதிரி தான் அந்த சர்வீஸ் இருக்கும். ஸோ நைட் சர்வீஸ் பயணிகள் ரயில்ல இருக்காது. ஸோ டே டைம்ல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படிங்கிறவங்க இந்த பயணிகள் ரயிலை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் எக்கனாமிக்கல் ஏசி, ஸ்லீப்பர் கிளாஸ், அன்ரிசர்வ்டு கோச்சஸ், இப்படி 5 டைப் ஆஃப் கோச்சஸ் இருக்கு. இது லாங் டிஸ்டன்ஸ் நைட் டிராவல் போகக்கூடிய ட்ரெயின்கள்ல இந்த மாதிரி இருக்கும். பகல்ல டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினா இருந்தா அதுல சேர் கார்ஸ் மட்டும்தான் இருக்கும். சேர் கார்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்ஸ், அதாவது ஏசி நான் ஏசி உட்காந்து போற மாதிரி தான் இருக்கும். பகல்ல போற ட்ரெயினாக இருந்தால் அந்த ட்ரெயின் நைட் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுல ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் இருக்காது. சோ இப்போ நம்ம நார்மலா நைட்ல பயணிக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை பத்தி முதல்ல பார்த்துருவோம். இதுல அன்ரிசர்வ்டு கோச்சஸ் முன்னாடி ஒரு 2 பெட்டி, பின்னாடி ஒரு 2 பெட்டி, 4 பெட்டி இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இருக்கிறதுலயே மலிவான கட்டணம் இந்த அன்ரிசர்வ்டு தாங்க. இது கொஞ்சம் கிரௌடடா இருக்கும். அதனால பொதுவா லாங் டிஸ்டன்ஸுக்கு இது சூட்டபிளா இருக்காது. நைட் ஃபுல்லா நீங்க இதுல பயணிக்க முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கும் எதிர்பாராம நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்ல பயணிக்கலாம். அடுத்தது ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ். ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 8 பெர்த் இருக்கும். படுத்து தூங்கிட்டு போற மாதிரி 8 பெர்த் இருக்கும். மிடில் பெர்த், லோயர் பெர்த் அண்ட் அப்பர் பெர்த் 2 சைடும் இருக்கும். சைடு அப்பர், சைடு லோயர், இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது நைட்ல கம்ஃபர்டபுளா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். பட் இதுவும் கொஞ்சம் கிரௌடடா தான் இருக்கும். கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கணும், காசு ரொம்ப செலவு பண்ண முடியாது, எக்கனாமிக்கலா இருக்கணும், ஓரளவு கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுல நீங்க பனிக்காலத்திலேயோ குளிர்காலத்திலேயோ பயணிக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு போர்வையை கையில கொண்டு போறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்ததை விட இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போகும்னு நினைக்கிறேன். ஸோ நாம இதை 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம பார்க்கலாம், உங்களுக்கும் போர் அடிக்காம இருக்கும். ஸோ முதல் பார்ட் இதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பார்ட்ல மீதி போர்ஷனையும் விஸ்டாடோம், அனுபூதி, இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரீமியம் கோச்சஸை பத்தியும் நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.